ஹாய், வெல்கம் பேக் டு எம்ஆர்எம் சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, இந்த மேட்ச் புயா வச்சுருப்போம். இந்த மேட்ச்சில் 13 கில்லு வச்சுருப்பேன். லாஸ்ட் ரவுண்டில் ஏஸ் வச்சுருப்பேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஏறி போயிருப்பேன். இந்த இடத்துல 2 கில்லு வச்சுருப்பேன் பாருங்கள். இங்கே உட்காந்து இருப்பேன். இதுக்கப்புறம் ஏறி போவேன் பாருங்கள். ஏறி போயிட்டு ஒருத்தனை டவுன் பண்ணிடுவேன். எம்மிட்ரி போட்டு ரிவ்யூ ஏறுவேன் பாருங்கள். இப்போ ஏறி போவோம் பாருங்கள். ஏறி போகும்போது டிமிட்ரி போட்டுருவோம். டிமிட்ரி போட்டவொன்னே நான் இது பண்ணுறோம் பாருங்கள். அவனை ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன்னா இப்போ ஏறி போவான் பாருங்கள். அவனை கிளியர் பண்ணுறேன். டிமிட்ரி போய்ட்டு அவன் ரிவே ஆயிடுவான். அவனை நான் அப்படியே டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ அடிச்சிட்டேன்னா இப்போ 2 பேரும் டவுனு. 2 பேரையும் அடிச்சிடுவேன். அதுதான் இந்த ரவுண்டு வின் ஆயிரும். மேலே ஒருத்தனுக்கு அப்படியே ஃபுல் டேமேஜ் விழும் பாருங்கள், ஹெட்டு. இப்போ மேலே அப்படியே ஓசிக்கில் அடிப்பானுங்க பாருங்கள். மேலே போய்ட்டு டேமேஜ் கொடுப்பேன் பாருங்கள். இப்போ மேலே போய்ட்டு டேமேஜ் கொடுத்துருவேன். மேலே என் டீம்மேட்டு ஓசிக்கில்லுங்க. சரியான ஓசிக்கில் அடிப்பானுங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாக. இப்போ இந்த இடத்துல தான் டப்புன்னு செத்துருவாங்க என் டீம்மேட்ஸ். செத்துருவாங்களா உயிரோட இருப்பாங்களான்னு தெரியாது. இந்த ரவுண்டு தோற்றுருவோன்னு நினைக்கிறேன். பாருங்கள். தோற்றுருவோமா ஜெயிச்சிருவோமா? இல்லைங்க, இந்த ரவுண்டு ஜெயிச்சிருவாங்க. இந்த ரவுண்டு ஏறி போவோம் பாருங்கள். இப்போ அதுக்குள்ளேயே எதிர் டீம் ஆள் ஒருத்தன் நாக்காய் இருப்பான் பாருங்கள். அவனுக்கு கிளியருக்கு பண்ணுவேன் கில்லு. ஏறி பார்த்தா டவுன் ஆகிக்கிருப்பான். அவனுக்கு கிளியர் பண்ணுவேன். பின்னாடி அவனும் ஒருத்தன் ஓடி வர சவுண்டு கேட்கும். டப்புன்னு பின்னாடி போய்ட்டு உட்காந்துப்பேன். வருவான். இப்போ பாருங்கள், ஒருத்தன் வருவான். அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்து அடிப்பேன். அவன் காலி. இன்னொருத்தன் வர மாதிரி இருக்கும். ஆனால் அவன் வரமாட்டான். அவன் கீழே ஏதோ சுற்றி நிற்பான். லாஸ்ட்டுனா இப்போ பாருங்கள், இடத்துல வரவே மாட்டான். கீழே ஆகுறனா ஒருத்தன் டவுன் ஆகி கிடப்பான் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஒருத்தன் டவுன் ஆகி கிடப்பான். அவனை அடிக்கலான்னு பார்க்கும்போது இப்போ இன்னொருத்தவங்க வந்து என்ன இந்த சைடில் இருப்பான் பாருங்கள். அவன் என் டீம்மேட்ஸை வச்சிருவார். அவனு இந்த அங்கே இருக்கிறாருல பிரவீன் 2M, இவர் தான் வச்சிருவார். இந்த ரவுண்டு தோற்றுருவோங்க. இந்த ரவுண்டு பாருங்கள், தோற்றுருவோம் நாங்கள். 3 ரவுண்டு இருக்க லாஸ்ட் வரைக்கும் போவோம். லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு ஜெயிச்சிடுவோம். டஃப் கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். 3 போமா, 3 போயிடும்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டு. பாருங்கள், ஆனால் இந்த ரவுண்டு நான் செத்துடுவேன் பாருங்கள். இந்த எனிமி எப்படிலாம் விற்று காட்டுவான் பாருங்கள். அவ்வளோ டேமேஜ் கொடுத்து என்ன நான் பண்ணுறப்பேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எனிமி ஏறி வருவான் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு அடிப்பேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல இருப்பான் பாருங்கள். இதுவே MP5 வச்சு அழுத்திட்டு இருக்கலாங்க. இப்போ விற்று காட்டுவாங்க. எங்கெங்கேயோ போயிட்டு இருப்பான். காணாமல் போயிட்டு இருப்பான். அது அடிக்கிறானா இப்போ அவள்தான் நான் நாக்கு. இப்போ நான் ஏன் கில்லுக்கெல்லாம் ஃபார்ம் பண்ணுறோம் பாருங்கள். நான் செத்துருவேன். இப்போ இவனை செத்துருவான் பாருங்கள்.
அவ்வளோதான், இந்த ரவுண்டும் தோத்துட்டோம். அவ்வளோதான், தோத்துட்டோம். இந்த இந்த இவன் தாங்க தமிழ் பிளேயர் என்ன ஆச்சுவன். எஸ்டி தமிழ்னா போட்டிருப்பாங்க ஐடி நேம். அவன் தான் பார்த்துனேன் மாற்றி மாற்றி. ஒருத்தவங்க பேர் பார்ப்பேன், லெவல் என்னான்னு பார்ப்பேன் மாற்றி மாற்றி. வேர்ல்டு பிளேயர் என்ன பிளேயரு. இப்போ இந்த இடத்துல போவோம் பாருங்கள். இந்த இடத்துல 2 கிலோ அடிப்பான் பாருங்கள் மேலே ஏறி. என்ன வச்சிருவானுங்க இந்த ரவுண்டு. ஆனால் ஜெயிச்சிருவோம். பாருங்கள் இங்கேருந்து அடிப்பேன் பாருங்கள். ஸ்கோப்பு போட்டு அடிச்சு நிற்பேன் பாருங்கள். இப்போ அடிப்பேன் பாருங்கள். ஸ்கோப்பு போட்டு அடிக்கிறேன்னா இப்போ ஒருத்தன் வருவான் பாருங்கள். இந்த சைடில் வருவான். இப்போ அவனுக்கு ஃபுல் டேமேஜ் வாங்கி இப்போ நாக் ஆயிடுவான். அதுதான் இப்போ அவன் கில்லும் கன்ஃபார்ம் ஆயிடுவான். இப்போ இந்த சைடில் ஒருத்தன் வருவான் பாருங்கள். அவன் தப்பிச்சிருவான். இந்த சைடில் ஒருத்தன் அவன் நாக்கு. அவனும் கில்லு கன்ஃபார்ம். இந்த இடத்துல மெடிக்கெட் பண்ணிப்பேன். ஜோன் வந்துடும். ஜோனுக்குள்ளேயே உட்காந்து மெடிக்கெட் போட்டு அதுக்கப்புறம் ஓடிடுவேன். அப்புறம் இந்த இடத்துல இனிமே நின்று நான் அடிப்பான். அவனுக்கும் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன். என் டீம்மேட் என்ன வந்து ரிவ்யூ பண்ண மாட்டான். அவன் ஓடுறத பார்ப்பான் பாருங்கள். ஓட்டான். தோத்துட்டோமா. எமௌண்ட் வேறு போடுவானுங்க. இந்த ரவுண்டை தோத்துட்டுப்போம். இந்த ரவுண்டு அழுத்திட்டு போங்க. ஆனால் இந்த ரவுண்டை தோத்துட்டுப்போம். பாருங்க ரவுண்டு. இப்போ மேலே ஏறிட்டேன்னா இந்த இடத்துல ரன்னிங் பவர் ஆன் பண்ண மட்டும் ஏன் தான் போக மாட்டேங்குது தெரியல. ஸ்டக்காய் நின்றுக்குது. இப்போ இந்த இடத்துல டபுள் பேரல் அடிக்கும் பாருங்கள். டபுள் பேரல் எடுத்து நிற்பேன். பின்னாடி பார்த்தா இனிமே வருவான். பின்னாடி அவனை வச்சிருவான். இப்போ பாருங்கள் பாருங்கள் ஃபுல் டேமேஜ் இல்லைம். ஒரு வாசிகள். இப்போ 2வது கில். இன்னொருத்தன் மேலேருந்து எப்படி தான் வருவானே தெரியாதுங்க. ஆனால் என்னை வச்சிருவான். சுத்தினு கித்தினு வந்திருப்பானோ தெரியாதுங்க. இந்த ரவுண்டு ஜெயிச்சுட்டு இருப்பான். நான் தான் 2 ஜெயிச்சு தந்திருப்பேன் பாருங்க. பாருங்கள் மேலே ஏறி போவேன். க்ளோவால் சுத்தமாக இருக்காது. அப்படியே ஏறி போயிட்டு ஒருத்தனை அடிப்பேன் பாருங்கள். இந்த ரவுண்டில் 2 பேரை அடிப்பேன். 2 பேரை அடிச்சு கில்ல கன்ஃபார்ம் பண்ணுருவேன் பாருங்கள். அவன் என்னை அடிக்கிறான். நான் சைடில் ஒருத்தன் ஸ்கோப் போட்டு பார்ப்பான். அவனை அடிக்க முடியாது. அவன் ஒருத்தன் நாக் ஆயிடுவான் பாருங்கள் மேலே இருக்கிறவன்.
அவனை கிளியர் பண்ணிடுவேன். அவன் பின்னாடி வருவான் பாருங்கள், அவனை அப்படியே கில் ஆக்கிடுவேன். அதுதான் அவன் என் கில்லு. இடத்துல இப்போ ஜோன் வந்துடும். இப்போ பின்னாடி ஏறுவோம் பாருங்கள், இப்படி ஏற பார்த்தா இப்போ இந்த சைடில் ஜோன் ஏறிடும். இப்போ கீழே தான் கூச்சாகணும் பாருங்கள். இப்போ எங்கேருந்து அடிக்கிறான், எங்கேருந்து அடிக்கிறான்னு பார்ப்போம். அங்கே இருப்பான். இப்போ அவனை டவுன் வைப்போம் பாருங்கள். 3 கில்லுங்க இந்த ரவுண்டில். 1 கில்லாச்சு. இந்த ஏஸு 2 ஏஸ் ஆகிருக்கும், 1 ஏஸ் மிஸ்ஸு. இந்த இடத்துல கீழே ஏறிடுவேன் பாருங்கள். கீழே ஏறி வச்சு போயிடுவேன். நான் பக்கத்தில் போய்ட்டு அடிப்பேன் பாருங்கள். டேமேஜ் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஜோன்லேயே நின்று அழுத்திடுவேன். அவனை அழுத்தி பிடிச்சி ஜெயிச்சிடுவேன். இந்த ரவுண்டு தாங்க ஏசு. 4 கிலோ எப்படி அடிப்பேன் பாருங்கள். 1 கிலோ மட்டும் தான், 1 கிலோ 2 கிலோ ஓசி கிலோ அடிப்பேன். டேமேஜ் குத்துருப்பாங்க பாருங்கள். நான் வச்சிருவேன். ஆனால் ஏசு பாருங்க. ஏறி போவேன். இப்போ ஏறி போய் பார்த்தா அந்த சிலை இனிமேல் இருப்பான். இப்போ பாருங்கள், ஏறி போவனா இங்கேயே ஒருத்தர் இருப்பான் பாருங்கள். இப்போ அவனுக்கு தான் அடி. இப்போ அவர் தான் காலி. இப்போ அவருக்கு தான் அவர் ஒருத்தர் காலியா. இப்போ இன்னொருத்தர் பின்னாடியே ஒருத்தர், இங்கே ஒருத்தர் இருப்பார் பாருங்கள். இப்போ இவர் ஒருத்தர் காலியாவார், ஒரு அடி காலி. இப்போ இன்னொருத்தர் அங்கே ஒருத்தர் ஓடி வருவார், அங்கே ஒருத்தர் காலி. இது இவர் தான். இப்போ இங்கே ஒருத்தர் காலியா, இன்னொருத்தர் அங்கே ஒருத்தர் காலியாக பாருங்க. ரிவ்யூ ஆயிடுவார் அவர் போன் ஃபயர்லாம் போட்டு ரிவ்யூ ஆகி எல்லாமே இருப்பார். என் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணிட்டு போயிட்டு அடிப்பான் பாருங்கள். இப்போ இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாருங்க. எஸ் புயா, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.